பஞ்சாபில் ஒரு பவர் பிளான்ட் கிட்டத்தட்ட 660 × 3 1980 2000 மெகாவாட் பவர் பிளான்ட். ஒரு மெகாவாட்டுக்கு 5 கோடினா கிட்டத்தட்ட 10,000 கோடி பவர் பிளான்ட். அது சீன எக்யூப்மெண்ட்டோட கான்ட்ராக்ட். அது சீன எக்யூப்மெண்ட் எப்படின்னா அதை வாங்கி நீங்கள் போடணும், பாய்லர் எரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டர்பைன் போடுறதாக இருக்கட்டும். ஆனால் சீனா கம்பெனிக்காரனே போடுறான்னு சொல்லிட்டு 800 சீனர்கள் இங்கு தங்கறதுக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விசாவிற்கு 50 லட்சம் மேனி 800 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்ததுல உள்ள எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இந்தியாவிலேயே மிக அதிகபட்சமாக ஒரு வழக்கில் வாய்தா வாங்குவதில் நம்பர் 1 கிட்டத்தட்ட இவர் இருப்பார், கார்த்தி சிதம்பரம் இருப்பார். ஸோ இதில் வாங்கி தள்ளுபடி பண்ணி போனதில் போன வாரம் அந்த வழக்கில் சிபிஐ கொடுத்த இதை பார்த்துட்டு அதில் ஒருவரை மட்டும் நீக்கினாங்க. அதை அப்படியே ஏற்றுக்காமல் ஒருவரை நீக்கிவிட்டு அவருடைய தொடர்பு இல்லை, மற்றபடி கார்த்தி சிதம்பரம் அவருடைய ஆடிட்டர் அந்த பக்கம் யார் கொடுத்தாரோ அவர் இப்போ அப்ரூவரும் ஆகிட்டார். ஸோ அவர் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து பண்ணிட்டார். ஸோ மிக தெளிவாக இது திட்டமிட்ட கான்ஸ்பிரசி இருக்கிறது. ஒரு 800 பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை இன்னைக்கு அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போடலாம். இதில் இவர் இன்னைக்குமே கூட ஜாமீனில் தான் இருக்கார். ஒவ்வொரு முறையும் வெளிநாடு கிட்டத்தட்ட 64 முறை கடந்த 10 வருஷத்தில் போயிருக்கார். ஒவ்வொரு முறையும் போகும்போது ஹைகோர்ட்டில் போய் கொடுப்பாரு, அதுக்கு டெபாசிட் கொடுங்க, ப்ராப்பர்ட்டி கொடுங்கன்னு கொடுத்து தான் போயிட்டு வர்றார். ஸோ இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணாலும் இந்த வழக்கு விரைவாக நடந்தால் நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ள விதத்தை வைத்து பார்த்தா இவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அமித்ஷா எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாரோ அதே அளவுக்கு அதை விட 2 நாட்கள் அதிகமாக ப. சிதம்பரம் தான் வைப்போம். அதுக்கு மேலே வேறு தண்டனை இல்லாமல் நாங்கள் வழக்கை மெதுவாக நடத்துவோம், நீங்கள் உங்கள் சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னதாக என்னுடைய சில பாஜக டெல்லி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை அவர்கள் வேறு வழக்கில் வேகமாக போகலை. ஸோ இது சாதாரணமான வழக்கு கிடையாது. நிச்சயமாக இதை வேகமாக கொண்டு போகணும். இன்னொன்று, இதை MP MLA வழக்கில் கொண்டு போயிட்டீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட்டு பாஜக சீரியஸாக இந்த வழக்குகளை கொண்டு போய் சென்றால் 2026 ஏப்ரலுக்குள்ள கூட இவருக்கு ஒரு முக்கியமான நிலைக்கு இந்த வழக்கு போகலாம். அதுக்குள்ளே முடிப்பாங்களான்னு சொல்லாட்டி கூட பல விஷயங்கள் இன்னும் வெளியில் வந்ததுனால் ஏன்னா இது தமிழ்நாடு தேர்தலையும் எதிரொலிக்கணும் என்று பார்ப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு வர சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்தி சிதம்பரம் நேற்றைய பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட விஜயோடு சேர்வதற்காக விஜயை புகழ்ந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் திமுக அரசை விமர்சித்து வெறும் கடன் தான் வாங்கியிருக்கு, வேற இல்லைன்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகும் நிலைக்கு இன்னைக்கு போயிடுச்சுங்கிறப்ப அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பலத்தை குறைப்பதற்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் MP கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு சர்ச்சைக்கு உண்டான ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்காரு. அந்த சர்ச்சைக்கு உண்டான ஒரு விஷயம் 2009 to 14 அவங்களுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சி காலத்தில் அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வந்திருக்கு. கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர். அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளே, தலைவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களே ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர். சமீபத்தில் நேற்று வெளியான அந்த புல்லிங்கோ ரிலேட்டபிளான ஒரு வீடியோவுக்கும் அவர் அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். இப்போ அவர் என்ன சர்ச்சையில் சிக்கியிருக்காரு, அது ரிலேட்டபிளான விஷயங்களை பகிர்ந்துக்கு. கார்த்தி சிதம்பரம் அவர் பெரிய தொழில் செய்தவர் கிடையாது. ஆனால் அந்த 2004-14 காலகட்டத்தில் 2004 அந்த ஆட்சி 10 வருஷம் ஆட்சியின் போது நல்ல வளமான ஆனார். அவர் எதில் கை வச்சாலும் அந்த கம்பெனிகள் பெரிய ஆர்டர்கள் கிடைச்சி போச்சு. அதை தாண்டி ஏர்செல் கம்பெனியை இவர் சிவசங்கரனுக்கு உரிய லைசன்ஸை கொடுக்காம அதை மலேசியா கம்பெனிக்கு விற்க வச்சு அதில் மலேசியா கம்பெனி இவருடைய சில கம்பெனிகளுக்கு பணம் கொடுத்ததுங்கிறதெல்லாம் இருக்கிறது. ஆனால் பிஜேபி காலில் விழுந்து அருண்ஜேட்லி புண்ணியத்தால் அந்த வழக்குகள் இழுத்து கொண்டே போகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு வழக்கு பஞ்சாபில் ஒரு பவர் பிளான்ட் கிட்டத்தட்ட 660 × 3 1980 2000 மெகாவாட் பவர் பிளான்ட். ஒரு மெகாவாட்டுக்கு 5 கோடினா கிட்டத்தட்ட 10,000 கோடி பவர் பிளான்ட். அது சீன எக்யூப்மெண்ட்டோட கான்ட்ராக்ட். அது சீன எக்யூப்மெண்ட் எப்படின்னா அதை வாங்கி நீங்கள்
நீங்கள் போடணும், பாய்லர் எரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டர்பைன் போடுறதாக இருக்கட்டும். ஆனால் சீனா கம்பெனிக்காரனே போடுறான்னு சொல்லிட்டு 800 சீனர்கள் இங்கு தங்கிறதுக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் நெய்வேலியில் இருக்கிறதெல்லாம் இட்டாலி கம்பெனிகள் பார்த்துருக்கேன், ஜிஇசி அல்ஸ்தோம் அந்த குரூப் இதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருமே அதிகபட்சம் கடைசி ஒரு 2 மாதத்துக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஒன்றும் ஆரம்பத்தில் அதுக்கு கொடுக்குற ஃபவுண்டேஷனுக்கு போடுறப்ப பக்காவாக பண்ணணுன்ட்டும் கடைசியில் கமிஷன் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. இவங்க 2 வருடத்திற்கு மேலே இருந்திருக்காங்க. 2011 காலகட்டத்தில் இவங்க முடிக்க வேண்டிய காலமே முடிஞ்சு போய் இன்னும் முடிக்கலன்னு சொல்லி போகிறப்ப இல்லை எக்ஸ்டென்ஷன் வேணும்னு ஒன்று அந்த கம்பெனி சார்பாக இருந்த யாரோ ஒருத்தர் இது கிடைக்கணும்னா ஒரே வழி அன்றைக்கி ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதை கொடுக்கணும். ஸோ ஹோம் மினிஸ்டருடைய பையனை பிடி அவருடைய ஆடிட்டர்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் நம்பரை கொடுத்து அவங்க மூலமாக டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விசாவிற்கு 50 லட்சம் மேனி 800 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்ததில் உள்ள எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு. இது 21 தான் 2011 நடந்த விஷயத்தை 21 சிபிஐ கொண்டு போய் 23 சார்ஜ் ஷீட் போட்டு இவங்க அதாவது ஒன்றே நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மலேசியாவில் போட்ட உடனே முந்தானேத்து அதில் மலேசியா ரெக்கார்டில் அதிகபட்ச கூட்டம்னு போட்டாங்க. அது மாதிரி இந்தியாவிலேயே மிக அதிகபட்சமாக ஒரு வழக்கில் வாய்தா வாங்குவதில் நம்பர் 1 கிட்டத்தட்ட இவர் இருப்பார், கார்த்தி சிதம்பரம் இருப்பார். ஸோ இதில் வாங்கி தள்ளுபடி பண்ணி போனதில் போன வாரம் அந்த வழக்கில் சிபிஐ கொடுத்த இதை பார்த்துட்டு அதில் ஒருவரை மட்டும் நீக்கினாங்க. அதை அப்படியே ஏற்றுக்காமல் ஒருவரை நீக்கிவிட்டு அவருடைய தொடர்பு இல்லை, மற்றபடி கார்த்தி சிதம்பரம் அவருடைய ஆடிட்டர் அந்த பக்கம் யார் கொடுத்தாரோ அவர் இப்போ அப்ரூவரும் ஆகிட்டார். ஸோ அவர் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து பண்ணிட்டார். ஸோ மிக தெளிவாக இது திட்டமிட்ட கான்ஸ்பிரசி இருக்கிறது, ஒரு 800 பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை இன்னைக்கு அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போடலாம். இதில் சிதம்பரம் வரைக்கும் போகும். இது சென்றது என்றால் 2 பேருமே மிக நிச்சயமாக கன்விக்ட் ஆகி தண்டனைக்கு போகலாம். ஏன்னா ஒரு நீதிபதி அதில் கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பொழுதே இதில் இந்த ஆள் பேரை எடுத்துருங்க, இவரை நான் ஏற்றுக்க மாட்டேன், இவங்க பேர்லலாம் இந்த கான்ஸ்பிரசிக்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னாலே அது கிட்டத்தட்ட தீர்ப்பை ஒட்டியது. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும், இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸு பி சிதம்பரம் போன்றவர்கள். ஸோ அவர்கள் என்ன மாதிரி இப்போ பதில் கொடு, ஏன்னா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக இவர் பேரில் வழக்கு போடலாம் என்று சொல்லி சார்ஜ் ஷீட் பண்ணுங்கன்னு போன வாரம் டெல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது அடுத்த வாரங்களில் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கலாம், அவங்கள்ட்ட இந்த மாதிரி தள்ளுபடி போனோம். இந்த வழக்கு நடந்தால் இதை தாண்டியும் பல வழக்குகள் இருக்குது. இவர் இன்னைக்குமே கூட ஜாமீனில் தான் இருக்கார். ஒவ்வொரு முறையும் வெளிநாடு கிட்டத்தட்ட 64 முறை கடந்த 10 வருஷத்தில் போயிருக்கார். ஒவ்வொரு முறையும் போகும்போது ஹைகோர்ட்டில் போய் கொடுப்பாரு, அதுக்கு டெபாசிட் கொடுங்க, ப்ராப்பர்ட்டி கொடுங்கன்னு கொடுத்து தான் போயிட்டு வர்றார். ஸோ இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணாலும் இந்த வழக்கு விரைவாக நடந்தால் நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ள விதத்தை வைத்து பார்த்தா இவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு அதிகம். என்ன மாதிரி தண்டனை? இல்லை 3லேருந்து அது சார் வழக்கை பொறுத்து, அதாவது ஒன்று அப்யூஸ் ஆஃப் பவர் என்று வந்தால் அதுக்கு அளவே இல்லாமல் போகும். பட் 2 வருடத்திற்கு மேலே தண்டனை வந்துடுச்சுன்னால் ஜெயில் ப்ளஸ் 6 வருடத்திற்கு போட்டியும் போட முடியாது. ஏன்னா இன்றைக்கும் அதிமுகவில் சொத்து குவிப்பு வழக்கில் அந்த இவங்க மேடம் இன்னைக்கு வரைக்கும் போட்டி 27 வரைக்கும் அவங்க 21 வெளிவந்தால் கூட 27 6 வருடம் இது பண்ண முடியாதுன்ற. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இவரையும் போலாம். இதில் இவர் நம்பர் 1 அக்யூஸ்னா 4வது 5வது இடத்துல அவருடைய தந்தை பி சிதம்பரம் இருக்கிறார். ஸோ அதனால 2 பேருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வழக்கை வேகமாக நடத்தணும். ஏன்னா பிஜேபி நடுவில் வந்த ஒரு விஷயம், அருண்ஜேட்லியே திரு ப சிதம்பரம் போய் தொடர்பு கொண்டார் என்பதும் அந்த நேரத்தில் திட்டமிட்டு ப சிதம்பரம் அமித்ஷாவை ஜெயிலில் போடணுன்னே சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் 2014 முன்னாடி காலகட்டத்தில் ஒரு மோடியை கொல்வதற்கென்று பாகிஸ்தானில் ட்ரைனிங் பண்ண ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் என்று குஜராத்லேருந்து அவங்க தப்பி ஹைதராபாத் போன உடனே அப்போ காங்கிரஸ் ராஜஸ்தான் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்கள சேஸ் பண்ணி கடைசியாக குஜராத்தில் கொன்னாங்க. இதற்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது மத்திய அரசு. சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணி கொடுக்கலன்னு இன்னொன்று கொடுத்து அதன் மூலமாக அமித்ஷாவை எவ்வளோ நாள் ஜெயிலில் வச்சாங்களோ அதை விட 2 நாள் அதிகமாக ப சிதம்பரத்தை வைப்போம், பட் மற்ற வழக்குகளில் அவரை காப்பாற்றுவோம் என்று பிஜேபி சார்பாக அன்றைய அமைச்சர் அருண்ஜேட்லி ஒத்துக்கொண்டார்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவரை தப்ப விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அமித்ஷா எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாரோ அதே அளவுக்கு அதை விட 2 நாட்கள் அதிகமாக ப சிதம்பரம் தான் வைப்போம், அதுக்கு மேலே வேறு தண்டனை இல்லாமல் நாங்கள் வழக்கை மெதுவாக நடத்துவோம், நீங்கள் உங்கள் சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னதாக
இருப்பதாக என்னுடைய சில பாஜக டெல்லி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை அவர்கள் வேறு வழக்கில் வேகமாக போகலை. ஸோ இது சாதாரணமான வழக்கு கிடையாது. நிச்சயமாக இதை வந்து வேகமாக கொண்டு போகணும். இன்னொன்று, இதை எம்பி எம்எல்ஏ வழக்கில் கொண்டு போயிட்டீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட் அது வந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏ பேரில் கிரிமினல் வழக்கு இருந்தால் அதை 6 மாதத்தில் முடிக்கணும்னு இந்தியா முழுக்க ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. ஆனால் இது எதுவுமே நடைமுறையில் இல்லைன்னு வச்சுங்க. பட் இதை கண்டிப்பாக கொண்டு போய் சென்று, ஏன்னா இந்தியாவில் ஒருத்தன் வேலைக்கு போனான்னா பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தால் தப்புன்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட இதில் வெஸ்ட் பெங்காலில் 26,000 டீச்சர்ஸை இது பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த பணமும் போச்சு, வேலையும் போயிடுச்சுங்கிற மாதிரி. இப்போ வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து எதுக்கு சார் கட்டுமான வேலைக்கெல்லாம் வந்து சீனாக்காரன் தேவையா? இதில் என்ன ஃப்ராட் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த நிறுவனமும் நஷ்டத்தில் போய் இப்போ அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டெர்லைட் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை திட்டமிட்டு நஷ்டத்தை பண்ணி அதில் திருப்பி பேங்குகள் நஷ்டப்பட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் ப. சிதம்பரம் அவர் உலகத்திலேயே இந்தியாவிலேயே தலை சிறந்த பொருளாதார நிபுணர்னு சொல்லிக்கிறாங்க. அவர் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. பட் நல்ல அறிவாளி, மிகச்சிறந்த ஞானி, அதிலெல்லாம் இல்லை. பட் அவர் செஞ்ச எந்த ஒன்றுமே சரியாக நடந்ததாக எனக்கு தோற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவரை ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவரை ஹோம் மினிஸ்டராக மாற்றுறாங்க. ஸோ பட்ஜெட் போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி திரு பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய அலுவலகத்தில் அவர் பக்கெல்லாம் வச்சு டேப் பண்ணார்னு எல்லாம் வழக்கு இல்லை. அதெல்லாம் முழுக்க பேப்பரில் வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அது அப்புறம் அமுக்கிட்டாங்க வழக்கு போடாமல். ஸோ அப்படிப்பட்ட கிரிமினல் பின்னணி கொண்டவர்கள் தான் இவர்கள். ஸோ இதில் கார்த்தி சிதம்பரம் பேரில் ஆர்சிஸ் மேக்சிஸ் கேஸில் அந்த மலேசியாவை சேர்ந்த பொருளாதார அவர் தொழில மிகப்பெரிய அவர் பல ஆயிரம் கோடி அவர் இங்கே வரலன்னு சொல்லி அந்த வழக்கு தோத்துச்சு. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அது கிட்டத்தட்ட இது அதனால இந்த வழக்கை பொறுத்தவரை அதே நிறுவனம் தான் சன் டிவி கலாநிதியோட சன் டைரக்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ ஏர்செல் மேக்சிஸில் சன் டிவி கலாநிதி மாறனும் சிக்கக்கூடும். அதில் இவங்களுக்கும் இது உண்டு. ஏன்னா இவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக அவங்க உதவி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பாஜக சீரியஸாக இந்த வழக்குகளை கொண்டு போய் சென்றால் 2026 ஏப்ரலுக்குள்ளே கூட இவருக்கு ஒரு முக்கியமான நிலைக்கு இந்த வழக்கு போகலாம். அதுக்குள்ளே முடிப்பாங்களான்னு சொல்லாட்டி கூட பல விஷயங்கள் இன்னும் வெளியில் வந்ததுனால் ஏன்னா இது தமிழ்நாடு தேர்தலையும் எதிரொலிக்கணும் என்று பார்ப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு வர சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்தி சிதம்பரம் நேற்றைய பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட விஜயோடு சேர்வதற்காக விஜயை புகழ்ந்து கொண்டு போயிட்டுருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து திமுக அரசை விமர்சித்து வெறும் கடன் தான் வாங்கியிருக்கு, வேற இல்லைன்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகும் நிலைக்கு இன்னைக்கு போயிடுச்சுங்கிறப்ப அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பலத்தை குறைப்பதற்கு இவர் வந்து கார்த்தி சிதம்பரம் ஒரு முக்கியமான இருக்கிறதுனால பிஜேபி இதை வேகமாக கொண்டு செல்லும் என்று பார்க்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.